வணக்கம். நம் முன்னோர்கள் கொடுத்துச் சென்ற வர்மத்தூண்டு மருத்துவம் மற்றும் உணவுமுறையில் குணமாக்கும் பொது நோய்கள் மொத்தம் 100. 6வதாக பார்ப்பது முகவாதம், ஃபேசியல் பால்சி. இதனை எளிதில் குணமாக்கும் வர்மத்தூண்டு மருத்துவம் பார்க்க போறோம். வர்ம பிராண யோகா. இந்த முகவாதம் வருவதற்கு ஒரு சில காரணங்கள் உண்டு. ஒன்று வைரஸ் தொற்று, இன்னொன்று முக நரம்பு அழுத்தம். அது மட்டும் இல்லை, நம்ம வேகமாக போயிட்டே இருப்போம். குளிர்ந்த காற்று முகத்தில் படும். இந்த குளிர்ந்த காற்று தொடர்ந்து நம்ம முகத்தில் படும்போது இந்த முகவாதம் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். மன அழுத்தமும் ஒரு காரணங்க. இப்போது வர்ம பிராணாயோகா பார்க்கலாமா? இங்கே பாருங்கள், காது இருக்குல்ல, காது பின்பக்கத்தில் பெருவரல் வச்சுட்டேன். காதுடைய அடி பின்பக்கத்தில் பெருவரல் வச்சுட்டேன்னா இந்த கன்னத்துக்கு கீழே ஒரு மேடான எலும்பு இருக்கும். அதுக்கு கீழே 2 சுட்டு வரல் வச்சுக்கிட்டேன். அதாவது பின்வெட்டு வர்மம். இங்கே காது கீழே வச்சுக்கிறது அளவாடி வர்மம். இப்போது 2 இடத்த வச்சுட்டு வர்ம பிராணாயோகா செய்ய போகிறோம் பாருங்க. 1 2 3 4 அப்படின்னு சொல்லிட்டு 1 நிமிடம் இந்த பயிற்சி செஞ்சால் போதும். தினமும் செய்யணுங்க. இது அளவாடி வர்மம், இது பின்வெட்டு வர்மம். 2 இடத்த வச்சுக்கிறோம். 2 விரல், சுட்டு விரல் மற்றும் பெருவிரல் வச்சுட்டு அந்த பயிற்சி செய்கிறோம். இன்னொரு பயிற்சி சொல்லிட்டோமா? இப்போ காதுக்கு முன்னாடி சிறு தண்டுன்னு ஒன்று இருக்குது, சின்னதாக இருப்பாங்க. அதுக்கு மேலே ஓரமாக ஒரு சுட்டு விரல் வச்சுட்டேன். அந்த சிறு தண்டுக்கு கீழே ஒரு பள்ளம் இருக்குது, அது பெருவிரல் வச்சுட்டேன். 2 பக்கமும் ஓரமாக வச்சுட்டேன். அதே போல் பறவை மாதிரி பறக்கணும் 1 நிமிஷம். அவ்வளோதாங்க. செஞ்சு முடிச்சுட்டு மெதுவாக தடவி விடணும், மேலேருந்து கீழே ஒரு 9 முறை. அதோட ஒரு உணவுங்க, போலிக் அமிலம் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக தேவைப்படுது. அதில் எதில் அதிகமாக இருக்குன்னா கீரை உணவுகள். பகலில் தினமும் கீரையை சேர்த்துக்கணும். இன்னொரு உணவு சொல்லட்டுமா? நம்ம எந்த உணவு எடுத்துக்கிறோமோ அதில் இஞ்சி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கணும், அவ்வளோதான். பயன்படுத்துவோம். விரைவில் இந்த முகவாதத்திலிருந்து மீண்டு வருவோம். முகவாதம் வராமல் பார்த்துக்கொள்வோம். நம் நலம் நம் கையில். அன்புடன் உங்கள் கண் ரவிவர்மன்.